இந்த ஜனவரி 28ஆம் தேதி நடக்க போற நேஷனல் கேம்ஸ்ல எந்தெந்த டீம்ஸ்லாம் கபடியில பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு. என்னங்கறத பார்க்கலாம். அண்ட் முக்கியமா தமிழ்நாடு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொன்னோடனே இந்தியன் ரயில்வேஸ் டீம் கண்டிப்பா ப்ளே பண்ணுவாங்களா ப்ரோ, லாஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹரியானா டீம் இந்த நேஷனல் கேம்ஸ்க்காக செமையா ஒரு ஸ்குவாட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்கிறத பார்த்துடலாம். அண்ட் முக்கியமா பிகேல இன்ஜுரிஸ், அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால இந்த நேஷனல் கேம்ஸை ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸ் வந்து மிஸ் பண்றாங்க. சோ யார் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த நேஷனல் கேம்ஸ்ல கபடியில பார்ட்டிசிபேட் பண்ண போற டீம்ஸ் எதெல்லாம் அப்படிங்கறத வந்து பாத்துறலாம். மென் செலக்ஷனை பொறுத்தல உத்தரகாண்ட், ஹரியானா, சர்வீஸ், மகாராஷ்டிரா, சண்டிகர், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், கர்நாடகா இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்தியன் ரயில்வேஸ் டீம் இந்த டோர்னமெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி தான் ஹோம் டீமான உத்தரகாண்ட் டீம் வந்து வந்திருக்காங்க. அங்க என்ன பண்றாங்க கரெக்டா தெரியல. இந்தியன் ரயில்வேஸ் டீம் இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. ஓவராலா எந்த தமிழ் பிளேயர்ஸும் இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவாங், அயான், பவான் ஷெராவத் இந்த மாதிரி நிறைய பிகேஎல் ஸ்டார்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல ப்ளே பண்றாங்க. அண்ட் உமன் செலக்ஷனை பொறுத்தளவு உத்தரகாண்ட், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், மகாராஷ்டிரா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், கர்நாடகா இவங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனால் அடுத்த அப்டேட்டா ஹரியானா டீம்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஸோ ராஜேஷ் நர்வால், ஆஷு மாலிக், மோஹித் கொயாத், நிதின், ஆஷிஷ் மாலிக், சஞ்சய் துல், விஷால் லத்தர், கிருஷன் துல், அக்ஷய் இந்த மாதிரி பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸும் இருக்காங்க. ஒரு சில யங் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஓவரால் லாஸ்ட் டைம் எந்த டீமை கொண்டு வந்தாங்களோ அதே டீம் தான் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸ். இந்த வாட்டி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் நிதினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் லோடிங்கா இருக்குமா அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகேஎல் சீசன் லெவலில் ஒரு இன்ஜுரி மூலமா டோட்டலாக ப்ளே பண்ண முடியாமல் ஆயிப்போச்சு. அண்ட் இப்போ இந்த இடத்துல ஒரு கம்பேக் கொடுப்பாரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசி அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அப்டேட். ஒரு சில பிகேஎல் ஸ்டார்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நவீன்குமார் கோயாத், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அஸ்லாம் இனாம்தார். அஸ்லாம் இனாம்தார் இன்ஜுரி காரணமா ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அண்ட் அதன் தொடர்ச்சியா இந்த டோர்னமெண்ட் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஓகேங்களா, சோ மகாராஷ்டிரா டீமுக்காக ப்ளே பண்ண முடியல. அண்ட் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நவீன்குமார், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு அவரோட ஃபார்ம் கொஞ்சம் டிப் ஆனதுனால சர்வீஸ் டீம்ல அவருக்கு இடமே இல்லை. ஓகேங்களா, சோ லிட்டரலா கொஞ்சம் இன்ஜுரி இருக்க மாதிரியும் கேள்விப்பட்டேன், கரெக்டா தெரியல. சோ அவருமே இந்த நேஷனல் கேம்ஸ் வந்து மிஸ் பண்றாரு. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் அர்ஜுன் தேஷ்வால் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் சர்வீஸ் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். இப்போ சர்வீஸ் டீமை எதிர்த்து உத்தரப்பிரதேஷ் டீம்ல இருந்து ப்ளே பண்ண போறார். சோ அது எந்த லெவலுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஓவராலா இந்த நேஷனல் கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டோர்னமெண்ட் தான். நிறைய பிகேஎல் ஸ்டார்ஸ், ஓவராலா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகேங்களா, அண்ட் இந்த ஒரு நேஷனல் கேம்ஸை நீங்க மேக்ஸிமம் ஃபேன் கோட்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஃபேன் கோட்ல வந்து பார்க்கலாம். அப்படி அதுல பார்க்க முடியல அப்படின்னு வேற ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நான் அப்டேட் வந்து பண்ணிடுவேன். ஓகேங்களா, அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். சோ மேக்ஸிமம் ஃபேன் கோட்ல லைவ் வந்து இருக்கும், ஃப்ரீயா தான் பார்க்கணும். சோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் எப்பவும் நடக்காது. சோ மிஸ் பண்ணாம இந்த டோர்னமெண்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்டிருக்கும், அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. நாளையிலிருந்து சரி பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறது வரைக்கும் டாட்டா பை பை, see you நண்பா.